ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவுல சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆனார். இப்பொழுது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே குரு வேறு அஷ்டமத்தில் இருக்கார். அஷ்டம குரு, அர்த்தாசிரம சனி. அடப்போங்க சாமி, இதில் வேறு என்ன பண்ண சொல்ல போகிறீங்க, பயமுறுத்த போகிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த அர்த்தாசிரம சனிலேருந்து கொஞ்சம் விடுபட தான் போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு, தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ரகதி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இடம் மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கணும். ஒரு வேலைக்கு வேலையில் இருக்கீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வருது, வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ ஏற்றுங்க. இல்லை திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது, வேறு இடம் மாறணும், கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். இடம் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது வேலையில் இருக்கலாம், வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் வியாபாரம், இப்படி மற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக வேணும். அதுக்குண்டான நேரம் இப்போ வந்திருக்கு. அது இல்லாமல் பயணங்கள் வேற அடிக்கடி உங்களுக்கு வந்து போயினே இருக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் ராசிபதி குரு தானே, அப்போ முருகருடைய அம்சம்தான். ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு, அது கிட்டே இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும், குறைந்தது 7 கிலோமீட்டர், இது ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு கோயிலாக இருந்தாலுமே அந்த கோயிலுடைய சக்தி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்கு பரவி நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ நடந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு நீங்கள் நடைபாதையாக போயிட்டு வரணும். அது முருகர் கோயில் தான் ரொம்ப விசேஷம். இது ஒரு பரிகாரம். இது இல்லாமல் உங்களுக்கு புத்திரிகள் வகையிலேயே செலவுகள் வரும். அவருடைய உடல்நிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். மக்கள் மூலிமா உள்ளவங்க, மக்களை தொடர்பு கொண்டவங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அப்படி சொல்லுவாங்க. வெளில போனோம்னா நம்ம மீட் பண்ணுற அந்த பழக்கங்கள் அப்படி சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் அவங்க வீட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், பார்த்து பழக வேண்டும். புண்ணியஸ்தல யாத்திரை போகும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். அதுக்குண்டான நேரம் இப்போ வந்திருக்கு. உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா இப்போ இந்த வரக்கூடிய ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை வருது, இந்த சனி வக்ரகதி காலத்திலே வரும். அப்போ முன்னோருக்கு நீங்கள் சிராத்தம் செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். இது உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுபலங்களை குறைத்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது இல்லாமல் அக்கம் பக்கம் வீட்டு இருக்கவங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட ஒதுங்கி இருப்பாங்க. இப்போ அவங்க திருப்பி மீண்டும் வந்து பேசுவாங்க. இல்லை நீங்களே கூட பேசி அவங்கக்கிட்ட அவங்க நட்பு தொடர வைப்பீங்க. அது மூலமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாமே நடக்க போகுது. இப்போது ரொம்ப நாள் நினச்சிருப்பீங்க ஒரு விஷயம் நடக்கலையே நினச்சி, அது இப்போ நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயம் நீண்ட நாட்கள் தடைபட்டு இருந்தால் அது இப்போ நடக்கும். அதுக்குள்ள நேரம் தான். அது இல்லாமல் குழந்தைகளுக்கு எங்கே பார்த்தாலுமே, அது ஃப்ரெண்ட்ஷிப் வகையிலும் சரி, சொந்த ரிலேஷன் சைட்லையும் சரி, டக்குன்னு ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்துடணும். ஒரு ஸ்வீட்டோ சாக்லேட் அது மாதிரி ஐஸ்கிரீம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கேட்காம வாங்கி கொடுக்கக்கூடாது, பேரண்ட்ஸு கேட்கணும். இப்போலாம் உள்ள குழந்தைங்கள்லாம் திடகாத்திரமாக இருக்கிறது அவ்வளோ கிடையாது.
ஏன்னா நம்ம அதுக்குண்டான உணவு முறைகள் மாறி விட்டது. சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் இந்த மாதிரி வகையெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்குதான்னு கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எது செட் ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்போது உங்களுக்கு அந்த பலன்கள் நல்ல பலன்களாக ஏற்படும். குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதை இந்த காலத்தில் தக்க வச்சுக்க ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அதிகமாக அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்களே சும்மா அவங்ககிட்ட உதவி கேட்காமல் இருக்கணும். ஆனால் டச்சில் இருக்கணும். எதுவுமே கேட்கல, ஆனால் நம்மகிட்ட பேசின்னு தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்குது. முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நேரம் காலம் எதிர்பாராமல் இருக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக அதுவே நடக்கும். எதிர்பார்த்தா நடக்காது. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படும், வெளிநாடு பயணங்கள் ஏற்படும், அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. மாற்றுத்திறனாளிகள் சனி வக்கரக்கு இது பண்ணதான் சொல்லிட்டு வரும். மாற்றுத்திறனாளிகள் வகையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கை கால் ஊனமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் தானந்தரம் பண்ணு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலியோ அட்டாக் மாதிரி வந்திருக்கும். அது என்ன ஆகுனா அந்த தொடைப்பகுதி வந்து மெலிந்திருக்கும். இதெல்லாம் ஒரு சூட்சமான பரிகாரம் தான் சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு. அந்த தொடைப்பகுதி மெலிந்திருக்கும், அதுதான் போலியோ அட்டாக்னு சொல்லுவாங்க. குச்சி மாதிரி இருக்கும் கால். அப்படிப்பட்டவர்களுக்கு மாற்றுத்திறனாளியே இருக்கணும். அவங்க அந்த போலியோ அட்டாக்கில் பிரச்சனைக்கு சந்திச்சுக்கிறவங்களாக இருக்கணும். அவர்களுக்கு உதவி பண்ணணும். அவங்க நடக்கிறதுக்கு இந்த உபகரணம் வாங்கி கொடுக்கலாம், வண்டி வாங்கி கொடுக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருந்தால் தங்குவதற்கு இடம் கொடுக்கலாம், சாப்பாடு தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம், இப்படிலாம் பண்ணிட்டு வரலாம். இந்த காலகட்டங்கள் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இது இல்லாமல் நட்பு வகையிலே நிதான போக்கு அவசியம். அதே மாதிரி தான் உறவு வகையிலுமே எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அம்பு போல் இருக்கக்கூடாது. வாயில் இருக்கும் வார்த்தைகள் நீர் போல் கொட்ட வேண்டும். அது அப்படி ஸ்லோ. இப்போ ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்னா எப்படி அப்போ அப்படியே வழிந்து வரும், அப்படி வரணும் வார்த்தைகள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லைன்னா அந்த பேச்சு வச்சு உங்களுக்கு எஸ்டிமேட் பண்ணுவாங்க, உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க, என்னென்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு விஷயம். நம்ம எதனால் அவங்க நம்மளோட பேசலன்னு தெரிஞ்சாலும் நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது கூட சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லாமே நடக்க போகுது உங்கள் வாழ்க்கை இந்த சனி வக்கரகதி காலத்தில். அதனால் மிகவும் உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிபதி குருவாக இருக்கிறனால ஓரளவுக்கு பாதிப்பு குறையும். இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி தியானங்கள் மேற்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்து வர வேண்டும். ஒரு குரு மகான்கள் அப்படி உள்ளவங்களை வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து வரலாம். அது மௌன விரதமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இந்த சனி வக்கரகதி காலத்தில் யார் வந்தாலும் யார் சென்றாலும் என்னன்னா என்ன, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கேட்கணும், அவ்வளோதான். அதிகமான வார்த்தைகள் பேச்சுகள். இப்போ நம்ம ஒருத்தட்டு பேசின்னு இருக்கோம்னு வச்சுங்களேன், உங்களுடைய தேவை நீங்கள் பேசுகிறீங்க, அதில் அவங்க தேவை பேசுகிறீங்க, இல்லை நீ பொதுவான நாட்டு நடை பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃபேமிலி பற்றி அவங்களும் அவங்க ஃபேமிலி பற்றி நீங்களும் பேசும்போது தான் பிரச்சனை வரும். அது சாதாரணமாக கேட்டால் போதும். சாதாரணமாக கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி இல்லை, ஏன் பையன் வேலைக்கு போகல, ஏன் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, ஏன் உங்களுக்கு கடன் குறையலை, ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாது.
தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். அதுதான் சொல்கிறேன். இப்போ உங்கள் நட்போ ஒரு உதவி பண்ணுறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அது சரியாக கொடுக்கலன்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. ஏதோ கொடுத்துருக்காங்க, சரி ஓகே பரவாயில்ல, அப்படி தான் சொல்லணும். எதையும் வெளிப்படுத்தக்கூடாது, அவர்களை விமர்சிக்கக்கூடாது. பொதுவாக சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. இப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் நீ சனி வக்ரகதி காலத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்து இறை சிந்தனையுடன் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் இந்த சனி வக்ரகதி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும், கெடுபலன்கள் குறையும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.